வணக்கம். வெல்கம் டு செலின் வெல்னஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் செல்லதுரை பேசுகிறேன். போன வீடியோவில் ஒபேசிட்டினால் என்ன விளைவுகள் ஏற்படுங்கிறத பற்றி பேசியிருந்தேன். இன்றைக்கி நம்ம வெயிட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒருவர் சென்டிமீட்டரில் உயரத்தை அளக்கணும். அதுலேருந்து 100 சென்டிமீட்டர் கழிச்சா மீதி வரதான் அவருடைய வெயிட்டு. உதாரணத்துக்கு நான் 164 சென்டிமீட்டர் இருக்கேன். 100 சென்டிமீட்டர் கழிச்சேன்னா 64 கிலோ வரலாம். இதில் 10% கூடலாம் குறையலாம். அதனால் நம்ம கரெக்டாக ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டை நம்ம மெயின்டைன் பண்ணணும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வயசாகிடுச்சு, இல்லைனா எங்கள் அப்பா இப்படி, எங்கள் அம்மா இப்படி, எங்கள் சந்ததிகள் இப்படி, அதனால் நானும் வெயிட்டு அதிகமாக இருக்கேன். அதெல்லாம் கிடையாது. அதை நம்ம ஜெனட்டிக்காக சில வர்றதுனால நல்லா நியூட்ரிஷன் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணோம்னா அவ்வளோ மெயின்டைன் பண்ணலாம். இதை ஒரு காரணமாக சொல்கிறது. அதனால் நம்ம கரெக்டான ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டை கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்தவாறு நம்ம உணவு சாப்பிடணும். உணவு எப்படி சாப்பிட்றது? அதுக்கு தான் கலோரி, ஒரு நாளைக்கு எவ்வளோ கலோரி எடுக்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த கலோரிங்கிறத பற்றி அடுத்த டாப்பிக்கில் டீட்டெயிலாக பேசுகிறேன். ஏன்னா அது லார்ஜ் சப்ஜெக்ட் அது. அதனால் நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஏன் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும்? அப்போ தான் நம்ம உறுப்புகள் எல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணும். ஹார்ட்டு அதுக்கு அந்த மாதிரி தான் நம்ம வெயிட்டு, அதாவது நம்ம வெயிட்டு ஏற ஏற நம்ம ஹார்ட்டோட சைஸு பெருசாகாது. ஹார்ட்டு நம்ம கைப்பிடி சைஸ் அளவு தான் எப்போதுமே நம்ம சாப்பிட்ற வரைக்கும் இருக்கும். அதனால் நம்ம உறுப்புகளை, நம்ம உடம்பை கரெக்டான ஹைட்டுக்கு அதை வெயிட்டை வச்சிட்டோம்னா அந்த உறுப்புக்கு தகுந்தவாறு நம்ம ஒர்க்கை கொடுக்கும்போது நம்மளுடைய லைஃப் நம்ம லாங் லைஃபாக இருக்கணும். உதாரணத்துக்கு நம்மளுடைய லாங் லைஃப் எப்படின்னா நமக்கு எப்படின்னா ஒரு 120 வருஷம் நம்ம உயிர் வாழணும். 120 வருஷம் எப்படி உயிர் வாழணும்? நம்ம ஒவ்வொரு செல்லுக்கும் 120 வருஷம் லைஃப் இருக்குது. நம்ம உடம்புல மோர் தென் 1 ட்ரில்லியன் செல் இருக்குது. அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் 120 வருஷம் உயிர் இருக்குது. அப்போ 120 வருஷம் அந்த செல்லுக்கு உயிர் இருக்குன்னா நம்ம உடம்புக்கு 120 வருஷம் உயிர் வாழ்கிறதுக்கு தகுதி இருக்குது. அப்போ கரெக்டான நியூட்ரிஷன், குவாலிட்டியான பேலன்ஸ் டயட் நம்ம எடுக்கிறது மூலியமாக, கரெக்டான எக்ஸசைஸ் எடுக்கிறது மூலியமாகவும், தண்ணி குடித்து நல்லா தூங்கி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தோம்னா நம்ம 120 இயர்ஸ் உயிர் வாழலாங்கிறத சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.